Hi everyone, welcome to the Spoken English Beginners Course 29th day session. We have already learned each and every tenses in single videos. Today I'm going to give you a recap of all those 12 tenses in one video. This will help you to summarize all those 12 tenses. This video will be a brief discussion about the usage of tenses. But if you want to know the whole picture about each and every tenses, you must watch the previous videos. Then, let's move on to the video. Okay, ஒரு சிங்கிள் சென்டென்ஸை எல்லா டென்சஸுக்கும் அப்ளை பண்ணி பார்ப்பதன் மூலமாக அவற்றினுடைய யூசேஜ் உங்களுக்கு கிளியராக விளங்கும் என்று நினைக்கிறேன். So let's see that. I go to the office often by bus. This is a simple present tense sentence. I is the subject, then go, which is the infinitive form of the verb. It means the base form of the verb. I go to the office often by bus. நான் எப்பவும் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போவேன். இது டெய்லி நான் செய்யக்கூடிய விஷயம். ஸோ இவ்வாறாக நாங்கள் காமனாக செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லது ஜென்ரல் ட்ரூத்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதோட சென்டென்ஸ் ஃபார்மேட் எல்லாம் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கிறோம். ஸோ யூ கேன் வாட்ச் தெம் இஃப் யூ வாண்ட். ஐ go to the office often by bus. நான் எப்போவும் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போவேன். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் சிம்பிள் பாஸ்டில் சொன்னால் ஐ went to the office by bus yesterday. நேற்று நான் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போனேன். ஓகே, இவ்வாறாக பாஸ்டில் நாங்கள் செய்து முடித்த ஒரு விஷயம். நேற்று சென்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் go to the office by bus tomorrow. நாளை நான் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போவேன் இப்படின்ட்டு நார்மலாக சொல்கிறது. நாளை நான் போவேன். பட் இதே விஷயத்தை நாங்கள் நாளை செய்வேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஷியலாக அப்சல்யூட்லி நான் பஸ்ஸில் தான் நாளை ஆஃபீஸ் போவேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இந்த மாதிரியாக நாங்கள் யூஸ் பண்ண வேண்டுமெண்டா ஐ ஆம் கோவிங் டு த ஆஃபீஸ் பை பஸ் டுமாரோ. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போக போகிறேன். ஓகே, பட் சிம்பிள் ஃப்யூச்சர் ஃபார்மேட்டில் சொன்னால் ஐ வில் go to the office by bus tomorrow என்று சொல்வது நாங்கள் காமனாக பஸ்ஸில் போகிறதால நான் நாளைக்கும் பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்ட்டு சொல்கிறது. பட் அப்சல்யூட்லி நாளை எப்படியும் நான் பஸ்ஸில் தான் போக வேண்டி வரும். நோ ஆப்ஷன். இந்த மாதிரி சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட் எப்படி ஐ ஆம் கோவிங் டு த ஆஃபீஸ் பை பஸ் டுமாரோ. நாளைக்கு பஸ்ஸில் ஆஃபீஸ்க்கு போக போகிறேன் இந்த மாதிரி சொல்ல வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ ஆம் கோவிங் டு த ஆஃபீஸ் now. நான் இப்போது ஆஃபீஸ் போய் கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்லத்தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே, இப்போது நான் செய்து கொண்டு இருக்கிறேன். கண்டினியூஸாக இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். பொறுத்தர் நாங்கள் ஆஃபீஸ் போகும்போது கேட்குறாரு நீங்கள் எங்கே போகிறீங்க, வேர் ஐ கோவிங். ஸோ நாங்கள் சொல்வது ஐ ஆம் கோவிங் டு த ஆஃபீஸ் now. இப்போ நான் ஆஃபீஸ் போய் கொண்டிருக்கிறேன். அதே போல் பாஸ்ட் கண்டினியூஸ் ஐ வாஸ் என்பது ஆம் என்னுடைய பாஸ்ட். I was going to the office when the accident happened. அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும் பொழுது நான் ஆஃபீஸ் போய் கொண்டிருந்தேன். ஓகே, பாஸ்டில் நேற்று நான் ஆஃபீஸ் போய் கொண்டிருக்கும் பொழுது தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி சொல்லத்தான் நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இறந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்ததாக சொல்வது. அதே போல் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஐ வில் பி கோயிங் டு த ஆஃபீஸ் பை திஸ் டைம் டுமாரோ. நான் நாளை இந்த நேரம் ஆஃபீஸ் போய் கொண்டிருப்பேன். ஓகே, இவ்வாறாக ஃப்யூச்சரில்
கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறதுக்காக நாங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் gone to ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்வேன், நோ, நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஓகே, இப்படி சொல்ல தான் நாங்கள் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருக்கும், பட் அதோட ரிசல்ட் ஸ்டில் ப்ரெசண்ட்லேயும் காணப்படும். ஓகே, நான் ஸ்டில் ஆஃபீஸில் தான் இருக்கிறேன். ஓகே, நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஐ ஹாவ் gone to ஆஃபீஸ். அதே போல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். I had gone to ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஓகே, நீ என்னை மீட் பண்ண வீட்டுக்கு வரும் பொழுது நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஓகே, I had gone to ஆஃபீஸ் when you come to my home. அதே போல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். I will have gone to ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். ஓகே, எங்களோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டுக்கு நாளை 10 o'clock வருவேன். ஓகே, பட் நான் சொல்வேன் at that time, அந்த டைமில் நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். ஓகே, I will have gone to ஆஃபீஸ் when you reach home. நீ வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். ஓகே, இவ்வாறு சொல்லலாம். Understood? Next, perfect continuous tense. முதல்ல present perfect continuous tense. I have been going to the office for the whole year. நான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆஃபீஸ் போய்கொண்டே இருப்பேன். ஓகே, இவ்வாறு தொடர்ச்சியாக ரொம்ப காலமாக ஒரே விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி சொல்லத்தான் நாங்கள் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்லேயும் கூட அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ நான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆஃபீஸ் போய்கொண்டே இருப்பேன். ஐ ஹாவ் பீன் கோயிங் டு த ஆஃபீஸ் ஃபார் த ஹோல் இயர். Understood? Next one, past perfect continuous tense. I had been going to the office 3 years till 2020. ஓகே, நான் 2020 வரை 3 வருஷங்களாக ஆஃபீஸ் போய்கொண்டே இருந்தேன். ஓகே, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஸோ பாஸ்டில் அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த நடந்து முடிஞ்ச டைம் வரையில் ஒரு சர்டன் பீரியடில் தொடர்ச்சியாக அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்திருக்கும் பாஸ்டில். ஓகே, பாஸ்ட்லேயே அது எண்ட் அப் ஆகியும் இருக்கும். ஐ ஹேட் பீன் கோயிங் டு த ஆஃபீஸ் 3 years till 2020. 2020 வரை அது ஒரு பாஸ்ட் டைம். ஓகே, அந்த டைம் வரையில் 3 வருஷங்களாக நான் ஆஃபீஸ் போய்கொண்டே இருந்தேன். அண்டர்ஸ்டூட்? நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I will have been going to the office till I get a new job. எனக்கு ஒரு புதிய ஜாப் கிடைக்கும் வரையில் நான் ஆஃபீஸ் போய்கொண்டே இருப்பேன். ஓகே, இன்னும் புதிய ஜாப் கிடைக்கல, ஃப்யூச்சரில் தான் கிடைக்க போகுது, எப்போன்னு தெரியாது. பட் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு ஜாப் கிடைக்கும் வரையில் நான் இந்த ஆஃபீஸ் போய்கொண்டே இருப்பேன். Understood? I will have been going to the office till I get a new job. Okay, now I think it has been clear to you. ஸோ இன்னொரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, he cleans the room every week. அவன் ஒவ்வொரு வாரமும் ரூமை க்ளீன் செய்வான். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவன் ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஓகே, இவற்றினுடைய சென்டென்ஸ் ஃபார்மேட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்லி தருவது அவற்றினுடைய மீனிங் அண்ட் த யூசேஜ். ஓகே, he cleans the room every week. அவன் ஒவ்வொரு வீக்கும் ரூமை க்ளீன் செய்வான். He cleaned the room last Saturday.
அவன் சென்ற சனிக்கிழமை ரூமை க்ளீன் செய்தான் ஓகே பாஸ்டில் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் த பாஸ்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் he will clean the room on next Saturday. அவன் அடுத்த சனிக்கிழமை ரூமை க்ளீன் செய்வான். சிம்பிள் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் அவன் இப்போ ரூமை க்ளீன் செய்து கொண்டிருக்கிறான். he is cleaning the room now. இது என்ன? ப்ரெசண்ட் கண்டினியூஸ். அவன் இப்போ தொடர்ச்சியாக ரூமை க்ளீன் செய்து கொண்டிருக்கிறான். ஓகே. he was cleaning the room. அவன் ரூமை க்ளீன் செய்து கொண்டு இருந்தான். ஓகே. when I went to meet him. நான் அவனை பார்க்க போகும்போது அவன் ரூமை க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தான். இது பாஸ்டில் அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது. தட் இஸ் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். he will be cleaning the room. அவன் ரூமை க்ளீன் பண்ணி கொண்டு இருப்பான். ஓகே. நாளை நீ அவனை மீட் பண்ண சென்றாள். ஓகே. நாளை சாட்டர்டே தான் அவன் ரூமை க்ளீன் பண்ணுற டே. ஸோ நாளை அவனை மீட் பண்ண போனால் ரூமை க்ளீன் பண்ணி கொண்டு இருப்பான். ஸோ he will be busy. அவன் பிஸியாக இருப்பான். ஓகே. இவ்வாறாக ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக நடக்கிற ஆக்ஷனை பற்றி சொல்ல ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். he will be cleaning the room. நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஓகே. he has cleaned the room. அவன் ரூமை க்ளீன் பண்ணிட்டான். ஓகே. அவன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டான். he has cleaned the room. That is the present perfect tense. See the next sentence. he had cleaned the room. அவன் ரூமை க்ளீன் பண்ணி இருந்தான். ஓகே. நான் அவனை மீட் பண்ண போகும் பொழுது அவன் ரூமை க்ளீன் பண்ணியிருந்தான். the action finished in the past. பாஸ்டில் ஒரு சர்டன் பீரியடில் அந்த வேலை முடிஞ்சிருந்தது அப்படி சொல்ல. he had cleaned the room. அவன் ரூமை க்ளீன் பண்ணியிருந்தான். that is the past perfect tense. next he will have cleaned the room when his parents come. அவனோட பேரண்ட்ஸ் வரும் பொழுது ரூமை க்ளீன் பண்ணி இருப்பான். ஓகே. ஃப்யூச்சரில் ஒரு டைமில் அவனோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவன் ரூமை க்ளீன் பண்ணி இருப்பான். அண்டர்ஸ்டுட்? he will have cleaned the room when his parents come. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது ஃப்யூச்சரில் ஒரு சர்டன் டைமுக்கு முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிருக்கும், அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அண்டர்ஸ்டுட்? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஓகே. பட் அதோட ரிசல்ட் ப்ரெசண்ட்லேயும் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது பாஸ்டில் ஒரு சர்டன் டைமுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் perfect continuous sentences. he has been cleaning the room from the morning. அவன் காலையிலிருந்தே ரூமை க்ளீன் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஓகே. இப்போ வரைக்கும் ப்ரெசண்ட் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லுதல். he has been cleaning the room from the morning. this is the present perfect continuous tense. next one. he had been cleaning the room till the evening. அவன் அன்று ஈவினிங் வரைக்கும் ரூமை க்ளீன் பண்ணி கொண்டே இருந்தான். திஸ் இஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். he will have been cleaning the room till the evening. அவன் ஈவினிங் வரைக்கும் ரூமை க்ளீன் பண்ணி கொண்டே இருப்பான். ஓகே. ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்டா, ப்ரெசண்ட் வரைக்கும் தொடர்ச்சியாக ரொம்ப நேரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷன் அதை பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள்
யூஸ் பண்ணுவோம். அதே போல் பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க போகும் ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறதுக்காக நாங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டூட்? ஸோ இப்போது வெவ்வேறு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற விதத்தில் வெவ்வேறு டென்சஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸை உருவாக்கி கொள்ளக்கூடிய அபிலிட்டி உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டென்சஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வெவ்வேறான பேட்டர்ன்ஸ், இட் மீன்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேட், கொஸ்டின் ஃபார்மேட், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த கோர்ஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, இஃப் யூ டிடன்ட் வாட்ச் தெம், do it now to get a better knowledge on tenses. Also, don't forget to subscribe my channel in order to get such useful videos in spoken English skills. If you like this video, click the like button and share it to the ones who want to know about spoken English more in Tamil medium. Thank you for watching the video. Let's meet in the next session, which is the last session of the 30-day Spoken English Beginners course. Until the next video, take care. Bye-bye.